அன்பிற்கினிய மாணவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கணினி பயன்பாடுகளுக்கு 5 பாடங்கள் தேர்வுக்காக உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 பாடங்களில் முதல் பாடத்தின் ஒரு சில முக்கியமான பகுதிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல் பாடத்தை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் இன்ட்ரடக்ஷன், கணினி அறிமுகம். இதில் கணினி தலைமுறைகள், கம்ப்யூட்டரினுடைய அந்த ஜென்ரேஷன்ஸ் முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கப்படும். இதில் 5 மதிப்பெண்ணில் கேட்கலாம், 1 மதிப்பெண்லேயும் இதிலிருந்து சில கேள்விகள் கேட்கலாம். எனவே இந்த கணிப்பொறியினுடைய தலைமுறை என்பதை நீங்கள் கவனமாக படித்து கொள்ளவும். கணிப்பொறியினுடைய தலைமுறை, முதலாம் தலைமுறை, அதனுடைய காலகட்டம் 1940 56, அதில் பயன்படுத்தப்பட்ட முதன்மையான சாதனம் வெற்றிடக் குழல்கள், அதனுடைய நிறை குறை, இவற்றை முறையே நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு தலைமுறையினுக்கும் நீங்கள் படித்து வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் முதல் தலைமுறை கணிப்பொறிகளிலிருந்து 1-2 உதாரணங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது 1 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். சில நேரங்களில் முதல் தலைமுறை கணிப்பொறிகளுக்கு உதாரணம் கேட்கலாம். என்னென்ன, இப்போது இங்கே ENIAC, EDVAC, UNIVAC, NIC 27 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதல் தலைமுறை கணிப்பொறிகளுக்கு உதாரணங்கள். அதுபோல் இரண்டாம் தலைமுறைகளுக்கு பார்த்திங்கன்னா IBM 1401, IBM 1620, UNIVAC 1108 இதெல்லாம் இரண்டாம் தலைமுறை கணிப்பொறிகள். இப்போ இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பாகம் திரிதடையம், டிரான்சிஸ்டர்ஸ். காலகட்டம் 1956 64. அதனுடைய நிறை குறைகளை நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். இதுபோல் மூன்றாம் தலைமுறை கணிப்பொறி, அதனுடைய உதாரணம் பார்த்திங்கன்னா IBM 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ். இது 2 உதாரணங்களையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய முக்கிய பாகம் ஒருங்கிணைந்த சுற்றுகள், காலகட்டம் 1964 முதல் 71. இதுபோல் நான்காம் தலைமுறை கணிப்பொறி, அதனுடைய முக்கிய பாகம் நுண் செயலி, அதாவது மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுகள், VLSI. காலகட்டம் இந்த 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை, 6ஆம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதாரணங்கள் இல்லை. அதனால் உதாரணம் என்பது அந்த முதல் 3 தலைமுறையில் உள்ள உதாரணங்கள். எனவே அதிலிருந்து கேள்விகள் கேட்கலாம். அதுபோல் முக்கிய பாகங்களிலிருந்து கேள்வி கேட்கலாம். அதாவது அந்தந்த தலைமுறையில் கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட முதன்மையான பாகம் என்ன என்று கேட்கலாம். எனவே இந்த கேள்வியை இந்த அட்டவணையில் உள்ள அந்த அட்டவணையை நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது முதல் தலைமுறை கணிப்பொறி தலைமுறைகள் என்று 5 மதிப்பெண்ணில் கேட்கலாம். அதுபோல் 1 மதிப்பெண்களையும் இந்த அட்டவணையிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அடுத்தது 6வது தலைமுறை கணிப்பொறி பற்றி 3 மதிப்பெண்ணில் கேட்கலாம் அல்லது 2 மதிப்பெண்ணில் கேட்கலாம். இதில் 6வது தலைமுறை கணிப்பொறி என்பது செயற்கை நரம்பியல் வலையமைப்பின் அடிப்படையில் 6வது தலைமுறை கணிப்பொறிகள் அறிவு சார்ந்த கணிப்பொறிகள் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது அறிவு சார்ந்த கணிப்பொறிகள்னு எந்த கணிப்பொறிகளை சொல்கிறாங்க, எந்த தலைமுறை கணிப்பொறிகளை சொல்கிறாங்க, 6வது தலைமுறை கணிப்பொறிகளை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் ANN, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், செயற்கை நரம்பியல் வலையமைப்பின் அடிப்படையில் செயல்படுகின்ற காரணத்தினால் அது அறிவு சார்ந்த கணிப்பொறிகள் என்று வரையறுக்கப்படுகிறது. இந்த 6வது தலைமுறை கணிப்பொறிகள் பார்த்திங்கன்னா வேனுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியாக இருக்கின்றன. அதுபோல் இயற்கை மொழி செயலாக்கம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுபோல் செயற்கை நுண்ணறிவினுடைய ஒரு அங்கம் தான் இந்த இயற்கை மொழி செயலாக்கம் என்பது. இது மனித மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணிப்பொறி நிரலை உருவாக்குவதற்கான திறனை வழங்குவது. இது 6வது தலைமுறை கணிப்பொறி. 6வது தலைமுறை கணிப்பொறி பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதணும், இந்த பற்றியே எழுதணும். சரியா? அடுத்தது இதில் தரவு மற்றும் தகவல், தரவுனா என்ன, தகவல்னா என்ன, அந்த வேறுபாடு பார்த்துக்கோங்க. அடுத்தது கணிப்பொறியினுடைய முக்கிய பாகங்கள், கணிப்பொறியினுடைய பகுதிகள், கணிப்பொறியினுடைய இதுதான் கணிப்பொறியினுடைய பகுதிகளுக்குண்டான வரைபடம். அந்த வரைபடம் இங்கே வரைந்து அதில் உள்ள முக்கியமான பாகங்களை நீங்கள் விவரித்து எழுத வேண்டும். இது 5 மதிப்பெண்ணில் கேட்கலாம். கணிப்பொறியினுடைய முக்கியமான பாகம் உள்ளீடகம், அதுபோல் வெளியீடகம், முதன்மை நினைவகம், 2ஆம் நிலை நினைவகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபியூவில் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டகம், கணித எரண செயலகம், உள் நினைவகம். இது 3 சேர்ந்தது தான் மைய செயலகம், சிபியூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பத்தியில் விளக்கியிருப்பாங்க. அவற்றை நீங்கள் படித்து அதிலிருந்து நீங்கள்
முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து 5 மதிப்பெண் கேட்டவாறு நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த பாடம் இந்த படத்தை நீங்கள் கட்டாயம் வரைய வேண்டும். இது 5 மதிப்பெண்ணில் கேட்கலாம். அதுபோல் உள்ளீட்டு சாதனங்கள் மற்றும் வெளியீட்டு சாதனங்கள். உள்ளீட்டு சாதனங்களில் விசைப்பலகை, அதுபோல் சுட்டியினுடைய வகைகள் படிச்சுக்கோங்க. சுட்டியினுடைய வகைகள் பல வகையான சுட்டிகள் இருக்குது. அதில் இயந்திரவியல் சுட்டி, ஒளியியல் சுட்டி, லேசர் சுட்டி, 3D சுட்டி, தொடுபுலன் சுட்டி, என்ன இது மாதிரி எர்கோனமிக் சுட்டி, கேமிங் சுட்டி, இது போன்ற பல்வேறு வகையான சுட்டிகள் இருக்கின்றன. அதில் 2 சுட்டிகளையும் முக்கியமாக கேட்பாங்க. ஒன்று ஒளியியல் சுட்டி மற்றும் லேசர் சுட்டியினுடைய வேறுபாடு கேட்கலாம். சரிங்களா? ஒளியியல் சுட்டிக்கும் லேசர் சுட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு விளக்குக என்று சுட்டியை பற்றி கேட்கலாம். அதுபோல் மற்ற உள்ளீட்டு சாதனங்களையும் நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளீட்டு சாதனங்கள் அதுபோல் வெளியீட்டு சாதனங்களில் அச்சுப்பொறிகள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. பிரிண்டர்ஸ், அச்சுப்பொறிகள் என்பது தகவல்களை அச்சிட பயன்படுத்தப்படுகிற ஒரு வெளியீட்டு சாதனம். இதில் 2 முக்கியமான பிரிவுகள், ஒன்று தட்டல் அச்சுப்பொறி மற்றும் தட்டா அச்சுப்பொறி. 2 வகையான அச்சுப்பொறிகள் இருக்கின்றன. அதுபோல் தட்டல் அச்சுப்பொறியிலேயே பார்த்தீங்கன்னா புள்ளி அச்சுப்பொறி, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அதுபோல் வரி புள்ளி அச்சுப்பொறி, லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னு இருக்குது. அதே போல் தட்டா அச்சுப்பொறியில் லேசர், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதில் லேசர் அச்சுப்பொறியும் இங்க்ஜெட் மைப்பீச்சு அச்சுப்பொறியும் இதற்கு உதாரணங்கள். ஆக அச்சுப்பொறிகள் பற்றி படிச்சுக்கோங்க. முதல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி தொடங்குதல், பூட்டிங்கிலிருந்து நிச்சயமாக இந்த கணிப்பொறியை தொடங்குதல்னு இருக்கு இல்லையா, இந்த கணிப்பொறியை தொடங்குதலிருந்து கேள்வி கட்டாயம் கேட்கப்படும். இந்த தொடங்குதல்னா என்ன, தொடங்குதல்ன்ற நிகழ்வு என்ன அப்படின்னா, கணிப்பொறியினுடைய தொடங்குதல்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுபோல் தன் தொடக்கம்னா என்ன, உடன் தொடக்கம்னா என்ன. தொடங்குதலில் 2 வகை இருக்குது. ஒன்று தன் தொடக்கம், மற்றொன்று உடன் தொடக்கம். அதாவது நமது கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள இயக்க அமைப்பு மென்பொருள் அதாவது நம்ம ஏதோ ஒரு இயக்க அமைப்பு மென்பொருள் நம்ம கணிப்பொறியில் நிறுவியிருப்போம். அந்த கணிப்பொறியில் நிறுவப்பட்ட அந்த இயக்க அமைப்பு மென்பொருளானது நினைவகத்தில் லோட் செய்யப்படுகின்ற அந்த நினைவகத்தில், அதாவது முதன்மை நினைவகம் ரேமில், அந்த கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள அமைப்பு மென்பொருள், அதாவது இயக்க அமைப்பு மென்பொருளை நம்ம எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா நினைவகத்துக்கு, முதன்மை நினைவகத்துக்கு நாம் கொண்டு வரோம். அதாவது நாம் கொண்டு வர்றதில்லை, அதாவது அந்த ப்ராசஸில் அது நடைபெறுகிறது. அவ்வாறு அந்த நடைபெறுகின்ற நிகழ்வு தான் பூட்டிங் என்று குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், ஒரு கணிப்பொறியை இயக்கும் அடிப்படை மென்பொருள் இயக்க அமைப்பு ஆகும். ஒரு கணிப்பொறி தொடங்கும் போது அதன் முதன்மை நினைவகத்தில் எந்த தகவல்களும் இருக்காது. அதே நேரத்தில் அதன் படிக்க மட்டும் நினைவகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட மின் இணைப்பில் சுய ஆய்வு என்ற நிரல் முதலில் இயங்க தொடங்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும், ரேம் எம்டியாக இருக்கும், ரோமில் ஒரு ஒரு நிரல் இயங்க தொடங்கும். முதல்ல அந்த நிரல் போஸ்ட் என்கிற நிரல், மின் இணைப்பில் சுய ஆய்வு என்ற நிரல். இந்த நிரல் முதல்ல என்ன செய்யும்னா, கணிப்பொறியில் இணைக்கப்பட்ட அனைத்து புறக்கருவிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளும். அதுக்கப்புறம் சரியாக இருந்தால் மட்டுமே தொடர்ந்து அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, பயாஸ், அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமையை இயக்கும். அந்த பயாஸ் இயங்கும்பொழுது தொடங்குதல் என்கிற அந்த நிகழ்வு நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப் லோடர் என்ற நிரல் இயக்க அமைப்பு மென்பொருளை ஹார்ட் டிஸ்கிலிருந்து ரேமுக்கு அனுப்புகிறது. அப்போது ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு அந்த இயக்க அமைப்பானது வந்தவுடனே நமக்கு நம்மளுடைய திரையில், மானிட்டரில் அந்த எந்த இயக்க அமைப்பு மென்பொருளை நாம் நிறுவியிருக்கோமோ அந்த மென்பொருளானது நம்ம கணிப்பொறி திரையில் பார்க்கலாம். அப்போது தான் அந்த இயக்க அமைப்பு மென்பொருளானது கணிப்பொறி திரையில் வந்தவுடன் தான் நாம் கணிப்பொறியை இயக்க முடியும். எனவே கணிப்பொறியை நாம் இயக்க வேண்டுமானால் அந்த இயக்கமைப்பு மென்பொருளானது வன்வட்டில்
நாம் நிறுவி இருக்கக்கூடிய அந்த இயக்கம் மென்பொருளானது நினைவகத்துக்கு வர வேண்டும், முதன்மை நினைவகத்துக்கு வர வேண்டும். அவ்வாறு அந்த வரக்கூடிய அந்த செயல்முறை தான், அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னது, பூட்டிங், தொடங்குதல் என்று வழங்கப்படுகின்றன. இந்த தொடங்குதல் வந்து 2 வகையான தொடங்குதல் இருக்குது. ஒன்று தன் தொடக்கம், மற்றொன்று உடன் தொடக்கம். தன் தொடக்கம் என்பது ஒரு கணிப்பொறியை முதலில் தொடங்குவதை தன் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது, தன் தொடக்கம் அல்லது வன் தொடக்கம், ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி ஹார்ட் பூட்டிங்கில் படிக்க மட்டும் நினைவகத்தில் ரோமில் உள்ள தொடங்குதல் நிரல் இயக்க, அதாவது ரோம்லேருந்து அந்த தொடங்குதல் வந்து இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி படிக்க மட்டும் நினைவகத்தில் உள்ள போஸ்ட்லேருந்து அந்த ப்ராசஸ் வந்து தொடங்கும். ஆனால் உடன் தொடக்கத்தில் அவ்வாறு இருக்காது. உடன் தொடக்கம் என்பது ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கின்ற கணிப்பொறியை ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் தொடங்குகிறீர்கள் என்றால் அது ஒரு தொடக்கம், சாஃப்ட் பூட்டிங். இந்த முறையில் வந்து கணிப்பொறியானது முதல்ல தன் தொடக்கத்தில் தொடங்க போல் எல்லாத்தையும் சரி பார்ப்பதெல்லாம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தாச்சு. அதனால் வந்து என்னென்னா நேரடியாக வந்து பூட்ஸ்ட்ராப் லோடர் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் பண்ணும். அதனால் வந்து ரேமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லோட் பண்ணுறதுனால நேரடியாக அது வந்து தன் தொடக்கம் போல் ஆரம்பத்திலிருந்து அது தொடங்குவது இல்லை. இது உடன் தொடக்கம். ஆக தன் தொடக்கம் மற்றும் உடன் தொடக்கம் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக தொடங்குதல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. தொடங்குதல் என்பது கணிப்பொறியை நீங்கள் முதலில் ஆன் செய்து ஹார்ட் டிரைவில், அதாவது வன்வட்டில் உள்ள அந்த இயக்க அமைப்பு மென்பொருளை நினைவகத்திற்கு, முதன்மை நினைவகத்திற்கு கொண்டு வரும் என்ற அந்த செயலே வந்து தொடங்குதல் என்று குறிப்பிடுகிறார்கள். இது வரைக்கும் இந்த முதல் பாடம். அடுத்தது 2வது பாடம். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நிச்சயமாக கேள்விகள் கேட்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கேள்வி தான். குறைந்தது இந்த போஸ்டின் விரிவாக்கம் கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. முதன்மை நினைவகம் எது, 2ஆம் நிலை நினைவகம் எது, இதெல்லாம் வந்து நினைவகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்கள். சரியா? ஆக முதல் பாடத்திலிருந்து குறைந்தது ஒரு 10 மதிப்பெண்ணுக்காவது கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது.